நேத்து தாவேகா சார்புல நடந்த போராட்டத்துல தண்ணி வசதி கூட இல்லாம பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இதுதான் தாவேகாவுக்கும் மத்த அரசியல் கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்ற அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி போராட்டம் நடத்தும் பொழுது இந்த இவென்ச்சுவாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருப்பாங்க. போராட்டத்துல கலந்துக்கிறவங்களுக்கு இது போன்ற குடிநீர் வசதிகள், அத்தியாவசிய வசதிகளை செஞ்சிருப்பாங்க. ஆனா ரசிகர் கூட்டத்தையே நம்பி கட்சி நடத்தக்கூடிய அரசியல் கத்துக்குட்டியான விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அடிப்படை வசதியை கூட செய்யணும் அப்படின்னு தோணல பாருங்களேன். முன்ன பின்ன போராட்டத்துல கலந்துகிட்டு இருந்தா தொண்டர்களுக்கு தெரியும். வேகாத வெயில்ல மணிக்கணக்குல நின்னு கோஷம் போடணும். அப்ப நாம தயாரா வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். விஜயை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் தானே. வந்தோமா தலைவரை பார்த்தோமா போனோமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் வந்திருப்பாங்க. மணிக்கணக்கா நின்னு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் வெயிலுடைய தாக்கம் பொறுக்க முடியாமல் பல பேர் இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. முதல்ல ரசிகர்களை அரசியல் படுத்துங்க. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணலாம்.